நடிகர் விஜய் அவர்கள் கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்யும்போது அந்த கூட்டத்துக்கு வந்த குழந்தைகள், பெரியவர்கள், அதே போல தாய்மார்கள், சகோதரிகள், இளைஞர்கள் கிட்டத்தட்ட இதுவரை 39 பேர் வந்ததாக பத்திரிகையில் ஊடகத்தில் செய்தி மறைந்ததாக எங்களுக்கெல்லாம் நினைவுகள் வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடந்ததில்லை. மிகவும் வருத்தமான நிகழ்ச்சி, மிக துக்கத்தில் மிக மோசமான ஒரு துக்கமான நிகழ்ச்சியாக இன்றைக்கு நடந்திருக்கிறது. வார்த்தையே வரவில்லை. இந்த மாதிரி நிகழ்வு எப்பொழுதும் நடக்கூடாது. அதே போல இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு வரும்போது நீங்க பத்திரிகை நண்பர் கேட்டது போல பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய தலைவர்கள், இந்த சம்பந்தப்பட்ட கட்சியை சரி, அதே போல காவல்துறையும் சரியான முறையில் இதற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதே போல இன்னும் நிறைய பேர் மருத்துவமனையில் இருக்காங்க. பொதுச்சியார் சொன்னது போல முழுமையாக தகவல்கள் எல்லாம் இது நடந்தது என்று தெரிகின்ற பொழுது விரிவாக அதை பற்றி பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அதை கருத்து தெரிவிக்க சொல்லியிருக்கார்கள். இருந்தாலும் கூட மிக மோசமான ஒரு சூழ்நிலை கரூர் இருக்கிறது. அரசாங்கமும் அதே போல அந்த குடும்பங்களுக்கு குறிப்பாக மருத்துவமனையில் அனுமதி பெற்றக்கூடிய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்களை தனியார் மருத்துவமனை அட்மிட் பண்ணி உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும். அதே போல அந்த மரணமடைந்த இறந்த அந்த குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையும் அதிகமான அளவில் வழங்கி அந்த குடும்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அரசு வேலையும் தர வேண்டும். அதே போல இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் தமிழகத்தில் மட்டுமல்ல எங்கேயுமே எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி சம்பவம் நடக்கூடாது. அதுக்கு எப்போதுமான நடவடிக்கை எடுக்க வேண்டும்.